அது என்ன கற்றுக்கொண்டு போகணும்? பிலிப்பியர் 4:11-13 நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுவதில்லை, ஏனெனில் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். That is the mentality of wartime lifestyle. மனரம்யம், to be content. மனரம்யமா வாழும். ஆசீர்வாதமாக இருக்கும்போது வாழ்வதும் இல்லை. திடீரென்று கணவருக்கு வேலை போச்சு, 3 மாசம் வேலை போச்சு, சம்பளம் இல்லை. மனரம்யமாக மனைவி இருந்தால் அந்த குடும்பம் செழித்து இருக்கும். நல்லா சம்பாதிச்சு வேலை இருக்கும்போது தாராளமா இருந்தோம் இல்லையா? திடீரென்று சம்பளம் இல்லாமல் பணம் இல்லாமல் போகும்போது நான் மனரம்யாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எப்போ? யுத்தத்தின் நேரத்துல வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். வசதியான கம்ஃபர்ட் நேரத்துல இந்த மென்டாலிட்டி ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லா இடத்திலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டே. அதை தான் இன்று நான் செய்து கொண்டிருக்கேன். இந்த 2 வசனத்தை சொல்லாம அந்த 4:13 மட்டும் நம்ம இருப்போம். என்ன சொல்லுங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவான எல்லாருக்கும் பலன் உண்டு. எங்க பலன் உண்டு? எப்படி பலன் வரும்? 11வது வசனம் 12வது வசனத்தை அறியாத கிறிஸ்தவர்கள் 13வது வசனத்தை பலன் வராது. யுத்தம் வரும்போது சோர்ந்து போவோம், கொரோனா வரும்போது சோர்ந்து போவோம், மன உளைச்சல் வந்துடும், வேதனை வந்துடும், துக்கம் வந்துடும். ஒரு 10 நாள் நண்பனை பார்க்கலன்னா பாதி மென்டல் ஆகிடுவாங்க நிறைய வாலிப பிள்ளைகள். சொந்தக்காரர்கிட்ட பேசலன்னா. ஆனா யுத்த காலத்துல அதெல்லாம் நடக்கும், ஆபத்து காலத்துல நடக்கும். என்ன பண்ணுறீங்க? ரெவல்யூஷன் எடுத்த மாதிரி இருக்கு இல்லையா? ரெவல்யூஷன் இதைவிட பயங்கரமாகும். ரெவல்யூஷன் இதைவிட பயங்கரமாகும். அவருடைய முன்பாகத்தான் இது நடக்கிறது. அறிவியல் இந்த வார்த்தை நாம் சொல்லணும். அது கீழே ஒரு லைன் எழுதி, if the children say like this and give confidence to parents, they will never be sad anymore. என்னுடைய பிள்ளைகளும் அம்மா அப்பா கடை வந்து, டேடி என்னை பத்தி கவலைப்படாதீங்க, மந்தி என்னை பத்தி கவலைப்படாதீங்க, எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாக கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோமா இல்லையா? நம்முடைய பயம் என்ன? நான் கற்றுக்கொண்டேன், நான் வாழ்ந்துட்டேன், ஐயோ அடுத்த ஜெனரேஷன் எப்படி வாழுமோ பயப்படணுமா இல்லையா? வெளியே சொல்றீங்களா? நீங்க நம்ம வெளியே சொல்வது இல்லை, ஆனா அந்த பயம் உள்ளத்துல இருக்கு. எப்படி போய் துன்பப்பட்டமோ, இவன் எப்படி போய் வேலை செய்வானோ. உருதுல ஒரு மொழி சொல்லுவான், வேலைக்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை வந்துருவான். ஏன் அப்படின்னா வால் டைம் லைஃப் ஸ்டைலை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். மனரம்யமாக இருக்க அது ஒரு யுத்த மாமியார் போறதெல்லாம் ஒரு வால் டைம் லைஃப் ஸ்டைல் தான். கத்துக்கிட்டு நீங்க போனீங்கன்னா லக்கி அங்க பீஸ் டைம் லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு ஒருவேளை சலசலப்பு அப்படி இப்படி இருந்துச்சுன்னா நீங்க வாழ்ந்துக்கலாம். ஏன் கத்துக்கிட்டு எல்லாம் போனீங்க? நீங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு